ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் யூனிட் 4க்கான வேர்ட் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான், இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் வந்து குரூப் 4க்கு 3 டாபிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்ல பாருங்க, இந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. செகண்ட் டாபிக் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. தேர்ட் டாபிக் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இதுக்கான வேர்ட் ஸ்டடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி படிக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கான வேர்ட் ஸ்டடி போட்டிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 10 ஆப்டிடியூடுக்கான வேர்ட் ஸ்டடியும் போட்டிருக்கோம். எப்படி பிகினராக இருந்தீங்கன்னா குரூப் 4க்கு படிக்கணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் தேவைப்பட்டா பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறது பெஸ்ட்டா இல்லை புக் வைஸ் படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு. தமிழ் கேட்டிங்கன்னா நீங்கள் புக் வைஸ் வந்து 6th to 10th தரோவாக படிச்சிடணும். நியூ புக்கும் படிச்சிடணும், ஓல்டு புக்கும் படிச்சிடணும். +1 +2 வந்து சிலபஸில் எந்தெந்த டாபிக் மட்டும் கவர் ஆகுதோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு படித்தா போதுமானது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தமிழுக்கு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ அட்டை டு அட்டை 6th to 10th ஓல்டு புக்கையும் படிக்கணும், நியூ புக்கையும் படிச்சிடணும். +1 +2 மட்டும் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு படிங்க. அது போக உங்களுக்கு டைம் இருந்தால் சிலபஸ்ல கவர் ஆகாத நூலாசிரியரையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து தமிழுக்கு. இதுவே ஜிஎஸ்க்கு எப்படி படிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி போடுறது ஃபுல்லா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொல்றேன், 6th to 12th ஸ்கூல் புக்ஸ் உங்ககிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இண்டெக்ஸ் எடுத்துட்டு இந்த லெசன் வந்து யூனிட் 8ல கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரியில கவர் ஆகுது, இந்த லெசன் வந்து பாலிட்டியில கவர் ஆகுது அப்படின்ட்டு நீங்க மார்க் பண்ணுவீங்க. அந்த லெசன் பக்கத்துல இண்டெக்ஸ்ல மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லெசன்லாம் சிலபஸ்ல இருக்கு, நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த லெசன் இருக்கோ நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ஃபுல்லா படிச்சிருங்க. புக் வைஸ் ஒன் டைம் ஃபுல்லா படிச்சிருங்க. அப்பதான் நம்ம புக் பேக் ஒன்வேர்டு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். சிலபஸ் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்வேர்ட்லாம் கவர் பண்ணாத மாதிரி ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் புக் வைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றீங்கன்னா, அடுத்து செகண்ட் டைம் தான் நீங்க ஒவ்வொரு யூனிட்டா நீங்க வந்து சிலபஸை கையில வச்சுக்கிட்டு செகண்ட் டைம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் புக் வைஸ் படிச்சுட்டு செகண்ட் டைம் சிலபஸை கையில வச்சுக்கிட்டு புக் வைஸ் படிக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க. நான் இப்போ சொல்றது பிகினர்ஸ்க்கு. இப்போ நான் வந்துட்டு யூனிட் 4க்கு வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன்னா இந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கு அப்புறமா ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க ஹிஸ்ட்ரி புக் தேவைப்படும், எத்திக்ஸ் புக் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஜியாகிரபி புக் தேவைப்படும். இந்த புக்கெல்லாம் மெட்டீரியலாக எடுத்து வச்சுட்டு அந்தந்த லெசன் பக்கத்தில் இது ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சது எல்லா யூனிட்டுக்குமே இந்த மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் புக்கில் இண்டெக்ஸில் மார்க் பண்ணதுக்கப்புறம் புக் வைஸ் ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு புக் வைஸ் வந்து படிச்சிடணும். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டா சிலபஸ் வைஸ் படிங்கன்னு தான் நான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த டிப்ஸ் ஓகேவா தோணலாம், ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலாம். அப்படி தோன்றவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு அது பிடிக்கல, சிலபஸ் வைஸ் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க சிலபஸ் வைஸ் படிங்க. எது உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். யூனிட் 4 வந்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிந்துவெளி நாகரிகம். அதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன புக் தேவைன்னா 6th, 9th, 11th. ஃபர்ஸ்ட் 6th சோசியல் சயின்ஸ்ல டேர்ம் 1ல லெசன் 3 சிந்துவெளி நாகரிகம் இந்த லெசன் வந்து படிக்கணும். 9th ஹிஸ்டரியில லெசன் 2 பண்டைய நாகரிகங்கள்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல சிந்துவெளி நாகரிகம் மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். 11th ஹிஸ்டரியில வால்யூம் 1ல லெசன் 1. 11th 12th வந்து ரெண்டு வால்யூமா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த லெசன் படிச்சுக்கணும். அடுத்து 11th எத்திக்ஸ்ல வால்யூம் 1ல லெசன் 2 சிந்துவெளி நாகரிகம். இந்த 4 லெசனை படிச்சாலே சிந்துவெளி நாகரிகம் வந்து கவர் ஆகிடும் நமக்கு. அடுத்து குப்தர்களுக்கு 2 லெசன் படிச்சுட்டா போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 6th ஹிஸ்டரியில டேர்ம் 3 3வது டேர்ம்ல 3வது லெசன் குப்தர்கள் இதை படிச்சிடணும். 11th ஹிஸ்டரியில வால்யூம் 1ல 7வது லெசன் குப்தர்கள். இந்த 2 லெசனை படிச்சுக்கிட்டாலே குப்தர்கள் கவர் ஆகிடும். அடுத்த டாபிக் வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து 7th ஹிஸ்டரி டேர்ம் 1ல 4வது லெசன்ல டெல்லி சுல்தான்கள்னே இருக்கும். அந்த லெசன் படிச்சுக்கணும். அடுத்து 11th ஹிஸ்டரியில வால்யூம் 1ல 10வது லெசன் அரேபியர் துருக்கியர்களின் வருகை டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு இருக்கும். இந்த லெசனை படிச்சுக்கணும். அடுத்ததா முகலாயர்களுக்கும் 7th to 11th இந்த 2 புக்கும் தேவை. 7th ஹிஸ்டரியில டேர்ம் 2ல 2வது லெசன் முகலாயர்கள். அடுத்து 11th ஹிஸ்டரியில செகண்ட் வால்யூம்ல 14வது லெசன் முகலாயர்கள். இந்த 2 லெசன் படிச்சா போதுமானது. அடுத்து மராத்தியர்கள் வந்து அதுக்கும் 7th to 11th தேவை. 7th ஹிஸ்டரியில 2வது டேர்ம்ல 3வது லெசன் மராத்தியர்கள். 11th ஹிஸ்டரியில செகண்ட் வால்யூம்ல 15வது லெசன் மராத்தியர்கள். அடுத்தது தென்னிந்திய வரலாறு. இந்த லெசனுக்கு பாருங்க 6th ஹிஸ்டரியில 3வது டேர்ம்ல 4வது லெசன் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு லெசன் இருக்கும். அடுத்ததா 7th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3வது லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள்.
இந்த 2 லெசன். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்டரியில வால்யூம் 1ல 9வது லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த லெசன். அடுத்து 11th ஹிஸ்டரியிலேயே வால்யூம் 1ல 11வது லெசன் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த லெசன். இந்த 4 லெசனும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்கு படிச்சா போதுமானது. இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எல்லா லெசனுக்குமே நோட்ஸ் எடுத்தா அதுக்கு நமக்கு டைம் பத்தாது. இப்போ நமக்கு 7 months தான் இருக்கு. நீங்க 10 யூனிட்டுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டு சொன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. எது புரியலையோ அதை மட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்றப்போ இதெல்லாம் எனக்கு மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ அதை மட்டும் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் வேணா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து ஹிண்ட் மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. இருக்க 7 monthsல நம்ம 10 யூனிட்ஸ் 11 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹிண்ட் எடுக்கிறது எப்படின்றத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்த டாபிக் பாருங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு. இந்த டாபிக் தான் நமக்கு எத்திக்ஸ் புக், ஜியோகிராபி புக் தேவைப்படும். 12th எத்திக்ஸ்ல லெசன் 1 இந்திய பண்பாட்டின் இயல்புகள்னு ஒரு லெசன் இருக்கும். அதே 12th எத்திக்ஸ்ல லெசன் 2 வேற்றுமையில் ஒற்றுமை இந்த டாபிக். ரெண்டுமே கொஞ்சம் ஜென்ரலா தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 12th ஜியோகிராபியில லெசன் 5 கலாச்சார அரசியல் புவியியல் அப்படின்ற லெசன் இருக்கும். இந்த 3 லெசனும் இந்த டாபிக்கு படிச்சுட்டா போதும். அடுத்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற டாபிக்கு நம்ம ஃபுல்லாவே பாலிட்டியில படிக்கிறது இதுக்கு கவர் ஆகிரும். ஸோ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாலிட்டியில ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும், பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு அந்த லெசன் படிக்கணும். 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் பாலிட்டியில செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல், இதுவும் முக்கியமான லெசன். அடுத்து 7th டேர்ம் 1ல பாலிட்டியில லெசன் 1 சமத்துவம்னே இருக்கும் அந்த லெசன். அடுத்து 8th டேர்ம் 2ல பாலிட்டியில லெசன் 1 சமச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த 4 லெசனை படிச்சாலுமே இந்த டாபிக்கு கவர் ஆகிரும். ஸோ இவ்வளவுதான் யூனிட் 4க்கான பேக் டு ஸ்டடி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6th to 12th வரை இருக்க ஹிஸ்டரி புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இண்டெக்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த லெசன்லாம் சிலபஸ்ல கவர் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் புக் வைஸ் படிங்க, அடுத்து சிலபஸ் வைஸ் படிங்க. இப்படிதான் ஜிஎஸ் நம்மளால கவர் பண்ண முடியும். புக் வைஸ் படிச்சாதான் நீங்க புக் பேக் கொண்டுலாம் லைனா எல்லா லெசனுக்கும் படித்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதனாலதான் நான் ஃப்ரெஷருக்கு இந்த மெத்தட் சொல்றேன். இல்ல நீங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு படிச்ச ஒரு திருப்தி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் புக் வைஸ், அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் அப்படி படிங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் நீங்களா இமேஜினேஷன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஹிஸ்டரி ஐஎன்எம்லாம் ஒரு கதை மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஹிஸ்டரி ஐஎன்எம்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி படிங்க புரியாததை. ஹிண்ட் எது புரியல அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப திரும்ப பாருங்க. எல்லாத்துக்குமே இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா 8 monthsல சிலபஸ் கவர் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிரும். அடுத்தவங்களுக்கு எந்த யூனிட்க்கு வேர் டு ஸ்டடி தேவைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா பை.